சீன நெவட்டகவு சல்லித்ன புகரத்ன சீன கப்பலுக்கு கட்டப்பட்ட பணமும் இல்லை, இப்பொழுது உரமும் இல்லை என்ற அடிப்படையில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்து தான் இங்கு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை மஹிந்தானந்த அல்துகம்கே அதே நேரத்தில் சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோருடைய மோசடி நடவடிக்கை இதுவென்று கூறப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் 69 லட்சம் டாலர் இவ்வாறு செலுத்தப்பட்டிருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகையில் இது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. சீனாவின் உர நிவாரணத்துக்கு செலுத்தப்பட்டிருக்கிற இந்த 69 லட்சம் டாலர் மீளப்பெறுவதற்கு முன்னெடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்றும் தற்போது செலுத்தப்பட்ட பணமும் இல்லை உரமும் இல்லை என்ற நிலைமையை காணப்படுவதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகிறார். நான் விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின்னர் சீன உரக்கப்பல் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்ததாகவும் உரத்தை பெற்றுக்கொள்வதற்கு 69 லட்சம் டாலர் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கிய பணமும் இல்லை உரமும் இல்லை என்ற நிலைமையை காணப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கான தீர்வினை காணக்கூடிய சூழல் தென்படவில்லை. இது தொடர்பான நீதிமன்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். நீதிமன்றத்தில் வழங்கப்படவுள்ள தீர்ப்பு தொடர்பிலும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளரின் தலைமையில் உரக்கூட்டு தாபனத்தினால் சீன தரப்பினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த உரத்தின் தரம் தொடர்பான பிரச்சனை காணப்படுவதால் தர நிர்ணய சபையுடன் கடந்த வாரம் நான் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தேன். எம்மால் செலுத்தப்பட்டுள்ள கொடுப்பனவை மீளப்பெற முடியுமா என்பதே எமது முதலாவது முயற்சியாக காணப்பட்டது என்றும் எனினும் அந்த முயற்சி வெற்றியளிப்பதாக தெரியவில்லை. அதனையடுத்து இரண்டாவது முயற்சியாக இந்த கொடுப்பனவுக்கு ரசாயன உரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்தோம். எனினும் இவை இரண்டுக்குமே அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. உரத்துக்கு பதில் உரத்தினையை வழங்க அவர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அதன் தரம் தொடர்பான பிரச்சனையே தற்போது காணப்படுகிறது. தர நிர்ணய சபையும் இதற்கு உரிய தரத்தை உருவாக்காத சூழலும் காணப்படுகிறது. எனவே எந்த வழிமுறைகளாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குமாறு நாம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். இவற்றை மேலதிகமாக என்னால் எதனையும் செய்ய முடியாது என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறுகிறார். எனவே பாரிய டாலர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இதனால் நாட்டுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் நாடுகளுக்கு இடையிலும் பிரச்சனைகள் தோற்றம் பெற தொடங்கின. இந்த உரப்பிரச்சனையின் காரணமாகவே சீனாவுடன் நட்புறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது. எனவே தொடர்ந்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக நான் முயற்சிக்கிறேன் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர இவ்வாறு தெரிவித்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.